மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் ஒரு முருக பக்தராக தான் இந்த வேண்டுகோள் நிறைய வச்சுட்டு இருக்கேன். இப்போ வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம் கோயில்களோ, இந்து கோயில்களோ, கிறிஸ்டின் கோயில்கள் வாசலில் மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் அமையும். திருவிழா நேரங்கள்லையோ இல்லை திருவண்ணாமலை எடுத்துப்போம், அந்த பௌர்ணமி நேரத்தில் நடக்கக்கூடிய ஜாம் வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. மல்டி ஸ்டோரேஜ் கார் பார்க்கிங் வளாகத்தில் நம்ம கோயிலுடைய கார்னரில் கூடிய 4 புறங்களிலும், மிகப்பெரிய கோயில்களுடைய 4 புறங்கள்லேயும் மல்டி ஸ்டோரேஜ் கார் பார்க்கிங் இரும்பாக இருக்கும். நம்ம காரை வச்சோன்னா லிஃப்ட் மாதிரி மேலே போயிடும். இது படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும், அரசுக்கு நல்லாவே தெரியும், நிர்வாகங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை ஏன் அவங்க செயல்படுத்தலைன்றது இதுக்கு முன்னாடி ஆட்சிகளில் தெரியலை. நாம் ஒரு கோரிக்கை வைப்போம். இறை அருளால் இந்த கோரிக்கையை நான் கேட்குறேன். ஒருவேளை கோயில் நிர்வாகத்திலேருந்து கேட்டிருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாடு முழுக்க சிறப்பம்சமான எல்லா கோயில்கள் வாசலுமே இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜாம், மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம். வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கார் பார்க்கிங் ஏதோ ஒரு 500 மீட்டர் தாண்டி விட்டுட்டு திருப்பி நடந்து வரதுக்கு மிக கஷ்டப்படுவாங்க. கோயிலுடைய கார்னரில் 4 புற கார்னர்லேயுமே அந்த ஸ்டோரேஜ் மல்டி ஸ்டோரேஜ் கார் பார்க்கிங் வச்சுட்டாங்கன்னா, ஒரே இடத்துல ஒரு மினிமம் ஒரு சின்ன இடத்துல ஒரு 500 கார் நிப்பாட்ட முடியும். அப்படி 4 புறங்களுக்கு 2000 கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு மல்டி ஸ்டோரேஜ் கார் பார்க்கிங் கொண்டு வருவோம். இது யார் சார் பண்ணுவாங்க? இதுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுவாங்க? மக்களா? மக்கள் வந்து காசெல்லாம் கொண்டு போய் நம்ம உண்டியலில் போடுறோம். அந்த உண்டியலில் வரக்கூடிய பணம் சரியாக போய் சேர்ந்தாலே இந்த மல்டி ஸ்டோரேஜ் கார் பார்க்கிங்க்கு போதியமான பணமாக இருக்கும் தமிழ்நாடு முழுக்க. இல்லைங்க, அதை வச்சுட்டிங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ண 2 பேர் வேணும், அவங்க சம்பளம் போடணும், கவர்மெண்ட் அதுக்குள்ள சம்பளம் தராது. ஓகே, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நினச்சாங்கன்னா ஒரு வினாடி பொழுதுகளோ இல்லை அவங்க மனம் முழுக வேண்டி நான் இந்த ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன். தமிழ்நாடு முழுக்க ஒரு 5000 விஐபி இருப்பாங்க. விவிஐபி நான் சொல்கிறது பணக்காரங்கிட்ட இருந்து பிடுங்கி கொடுங்க நான் கேட்கவே இல்லை. ஏழைகளால் சாதாரணமாக தான் போக முடியும். பணம் பெரும் பணம் படைத்தவங்க டாக்ஸ் ரிடம்ஷன் பண்ணாமல் உங்களுடைய மனம் முருகி அந்த கார் பார்க்கிங், மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒவ்வொரு காரணங்களையும் வச்சு கொடுங்க. தமிழ்நாடு டூரிசம் மிக பெருசாக வளர்ச்சி பெறும். இடம் நெருக்கடி இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக மக்கள் வந்து போயிட்டு வருவாங்க. திருவிழா நேரங்களில் மிகப்பெரிய ட்ரபிள் ஏற்படுறதுக்கு ஒரே காரணம் வண்டி விட இடம் இல்லாமல் போய் நெரிசல் ஏற்படக்கூடிய இடம். இன்னும் 5 வருஷம்ல ரொம்ப பெரிய நெரிசல் ஏற்பட போகுது. அப்போ அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே நம்ம தயார்நிலைப்படுத்தி இந்த ஒரு விஷயத்தை செய்வோன்னு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி.